நாம் மருத்துவ குறிப்புகளை பற்றி இந்த தலைப்பில் பார்க்கணும். குரட்டை ஏன் வருகிறது, அதை தவிர்ப்பது எப்படி என்பதை பற்றி தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். நாம எவ்வளவு வேணாலும் அரட்டை அடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா குரட்டை அடிக்கக்கூடாது. அது கூட படுத்திருக்கிறவங்களுக்கும் தொல்லையா இருக்கும், சிரமமா இருக்கும். நம்ம இதயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிற்காலத்துல சிரமங்களை ஏற்படுத்தும். அதனால குரட்டை வராமல் தடுத்துக் கொள்ள வேண்டும். அது வருவதற்கான காரணம் நம்ம உடல் எடை, அதாவது வயிறு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வயிறு பெரிய அளவில் இருப்பது, இரவு உணவை சாப்பிட்ட உடனே படுப்பது, இதனாலெல்லாம் நாம் மூக்கால் சுவாசிக்கும் போது எந்த சத்தமும் வருவதில்லை. இப்படி அதிகப்படியாக சாப்பிட்டு விட்டு உடனடியாக படுத்து விடும்போது இரைப்பை நுரையீரலை அழுத்துகிறது. நுரையீரலில் இருந்து வெளியேற வேண்டிய காற்று மூக்கில் சீராகத்தான் வெளியேறும். வாய் வழியாக வெளியேறும் போதுதான் விரைவாக வெளியேறும். அதற்காக வாய் வழியாக காற்றை நுரையீரல் வெளியேற்றும் போது குரல் வளை மூடி என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். உணவுக் குழலுக்கும் சுவாச குழலுக்கும் இடையில் உணவு போகும்போது சுவாச குழலை மூடியும், சுவாசம் நடக்கும் போது உணவுக் குழலையும் மூடியும் திறந்துமாக செயல்படக்கூடியது குரல் வளை மூடி. வாய் வழியாக சுவாசிக்கும் போது இந்த குரல் வளை மூடி ஒரு மிருதங்கத்தின் பக்கத்தை தட்டுவது போல தட்டப்படுகிறது. அந்த அதிர்வே குரட்டை சத்தமாக கேட்கிறது. எவ்வளவு வேகமாக எவ்வளவு சக்தி மிக்க காற்றை வெளியேற்றுகிறாமோ அந்த சக்திக்கு தகுந்தாற் போல் நம் குரல் வளை மூடி அதிர்வுகளை உண்டாக்குகிறது. இப்படி ஒருவர் தூங்கும் போது குரட்டை விடுகிற நிலையில் பக்கத்தில் படுத்து இருக்கிறவர்களுக்கு அந்த குரட்டை சப்தமே தூக்கத்தை கலைப்பதாக இருந்து வெளிநாடுகளில் இதனால் கணவன் குரட்டையை தாங்க முடியாமல் மனைவியும், மனைவியின் குரட்டையை தாங்க முடியாமல் கணவனும் விவாகரத்துக்கு போன நடைமுறை சம்பவங்களும் உண்டு. அதனால் குரட்டையை தவிர்த்துக் கொண்டே ஆக வேண்டும். நான் உறங்குவதற்கு முன் சீராக போதும் என்ற அளவில் உணவை அருந்த வேண்டும். அந்த உணவும் நன்றாக மென்று விழுங்க வேண்டும். சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி கழித்து கொஞ்சம் உலாவ வேண்டும். காலார நடப்பது அல்லது கொஞ்சம் வேகமாக நடப்பது, இப்படி ஏதேனும் ஒரு சின்ன பயிற்சியை செய்த பிறகு நாம் படுக்கும்போது சீரணம் நன்றாக ஆவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுகிறோம். அதன் பிறகு சுவாசம் சீராக நடைபெறும். அப்போது வெளியேறும் சுவாச காற்று மூக்கின் வழியாக மட்டுமே வெளியேறும். குரட்டை ஏற்படுவது தவிர்க்கப்பட்டு விடுகிறது. இந்த குரட்டை ஏற்படுவதற்கு பின்விளைவாக இதயத்தை பாதிக்கும் என்று சொன்னோம். நாம் அதிகப்படியான உணவை உண்டு விட்டு உடனடியாக படுத்து விடும்போது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இரைப்பையில் இருக்கிற உணவு முதிகளால் ஊறுகிறது, செரிமானம் நடக்கிறது. இப்போது ஏற்படுகிற அழுத்தங்கள் நுரையீரலையும் இதயத்தையும் சேர்த்தே அழுத்துகிறது. அப்படி ஏற்படும் அழுத்தத்தினால் இதயம் தன் பலத்தை அதிகப்படியாக பிரயோகித்து தன் இயக்கத்தை கவனிக்க வேண்டியது. இதனால் வெகு காலம் உழைக்க வேண்டிய இதயம் வெகு விரைவில் தளர்வடைகிறது. அதனால்தான் குரட்டை விடுபவர்களுக்கு இதயத்தில் பிற்காலத்தில் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மிக மிக அளவான உணவு, இரவு உணவு, அதற்கு பிறகு கொஞ்சம் உடற்பயிற்சி இப்படி செய்துவிட்டு படுக்கும்போது இரைப்பையில் விழுந்த உணவு, இதன் அழுத்தங்கள் நுரையீரல் இதயத்தை பாதிக்காது. அப்போது குரட்டை வருவது தவிர என்ன பண்றான், பெண்கள் காலையில வச்சிருந்தா வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த என்னென்ன மீறுதோ அந்த உணவு பூரா வெறும் இட்லி, தோசை, சோறு, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா எது பண்ணியிருக்கோமோ இரவுக்கு அந்த உணவு ஃபுல்லா காலையில ஊசி போயிருமேன்னு வயிற்றுக்குள்ள போட்டு உடம்பையும் ஊச வச்சு அதே நேரத்தில் குரட்டையும் உருவாக்கிக்கிறாங்க. ஆண்கள்ல சில பேர் இரவுனாலே மது அருந்துதல், அதற்கு தகுந்தாற்போல் அசைவ உணவை நிறைய சாப்பிட்றது, முடிஞ்ச அளவுக்கு மாவு பொருட்களை சாப்பிட்றது, இந்த பழக்கத்தை வச்சிருக்காங்க. இந்த 2 பேருக்குமே பெரும்பாலும் இரைப்பை
நிறைந்து அது செரிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம நுரையீரலையும் இதயத்தையும் அழுத்துறதுனால இந்த 2 பேருக்குமே குரட்டை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகும். இதை தவிர்க்கிறதுக்கு உணவு போனா பரவாயில்ல, உடல் நலம் முக்கியம்னு அவங்க எப்போதும் சாப்பிடுற அவங்க பசிக்கு தேவையான அளவு மட்டும் பெண்கள் சாப்பிடுறதும், ஆண்கள் மது புகையிலை போன்ற பொருட்களை தவிர்த்துட்டு உண்மையான பசிக்கு தேவையானதை சாப்பிடுறதும் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை இருக்கும். அதே நேரத்தில் வயிறு உப்புறது, தொப்பை விழுவுறது அதையும் தவிர்க்கணும். தொப்பை விழுவுறது ஒன்று தவிர்க்கப்பட்டா இதய அழுத்தம் கூடுதல், அதாவது இரத்த அழுத்தம், பிரஷர், ஹைப்பர் பிரஷர், அடுத்தது குறைதல் அழுத்தம் எதுவுமே வராம தவிர்த்துக்கலாம். இந்த குரட்டையும் தவிர்த்துக்கலாம். மேலும் இந்த இரவுல படுக்கிறப்ப நம்ம சாப்பிட்ற உணவு செரிக்கணுங்கிறாங்க. இதுக்கு ஜைனர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாலையில சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி உணவை முடிச்சிருவாங்க. நம்ம அது மாதிரிலாம் செய்ய முடியாது, நம்ம நிறைய வேலைகள் உள்ளவங்க. அதனால கூடுமான வரை இரவு உணவை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள முடிச்சுட்டு 10 மணி போல படுக்கைக்கு போறது நல்லது. அப்படியெல்லாம் முடியாதவங்க படுக்கைக்கு போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உணவு முடிச்சுக்கிறது நல்லது. அந்த உணவுலையும் இலகுவா சீரணமாயி சக்தியை மட்டும் கொடுத்துட்டு சக்கையை உடம்புல ஏற்றாத உணவுகள் பழக்கம். அதுல வாழைப்பழங்கள்ங்கிறது நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமா உள்ளது, இட்லி தோசை மாதிரி. அதை சாப்பிட்டாக்கா எடை போடும். சில பேருக்கு சளி பிடிக்கும், வயிற்றுல புண்ணு, இறைப்பையில புண்ணு உள்ளவங்களுக்கு அந்த புண்ணு அதிகமாகும். அதனால குடும்பமான வரைக்கும் அதை ரொம்ப குறைவா சாப்பிட்டுட்டு ஒரே நேரத்தில் நிறைய பழங்கள், பல வகையான பழங்களை கூட சாப்பிடலாம். உங்களுக்கு எது ஒத்து வருது? ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு பழம் விலை குறைவாகவும் தரமாகவும் சுவையாகவும் கிடைக்கும். அந்த பழங்களை சாப்பிடலாம். இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இரும்பு சத்து குறைவு, ரத்தத்துல ஹீமோகுளோபின் குறைவு, அனிமிக் அப்படிங்கிறாங்க. இதை தவிர்க்க பேரிச்சம்பழம், பப்பாளி பழம், இந்த மாதிரி பழங்களை அதிகமாக சாப்பிடுறது. இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த குரட்டை அல்லது வயிறு பெருத்தல், வயிறு எடை கூடுதல், இந்த மாதிரி பிரச்சனைகளையும் தவிர்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக